நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கிறது? உங்கள் உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் உங்கள் உணர்வு பயணிக்கிறது மற்றும் உங்கள் மனம் முழுமையாக செயல்படுகிறது. அது எங்கே செல்கிறது? மிகச் சிலருக்கே இதற்கான பதில் தெரியும். ஆனால் பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக மரபுகளும் அறிவியல் ஆராய்ச்சியும் இந்த மர்மத்தின் மீது வெளிச்சம் போட்டுள்ளன. நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போவது தூக்கம் மற்றும் உணர்வின் இயல்பு குறித்த உங்கள் பார்வையை என்றென்றும் மாற்றலாம். நீங்கள் ஒரு கனவை நிஜமாக உணரும் அளவுக்கு கண்டிருந்தால் அதை கருத்துகளில் பகிரவும். இந்த அனுபவங்கள் உணர்வின் மர்மங்களை பற்றி நிறைய வெளிப்படுத்தலாம். தூக்கம் மனிதகுலத்திற்கு எப்போதும் ஒரு புதிராகவே இருந்துள்ளது. பழங்காலத்திலிருந்தே உலகெங்கிலும் உள்ள கலாச்சாரங்கள் நாம் தூங்கும்போது ஆன்மா உடலிலிருந்து பிரிந்து மற்ற மண்டலங்களுக்கு பயணிக்கிறது என்று நம்புகின்றன. பண்டைய எகிப்தில் கனவுகள் கடவுள்களிடமிருந்து வரும் செய்திகளாக பார்க்கப்பட்டன. கிரேக்க நாட்டில் பிளேட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் ஓய்வின் போது ஆன்மா உயர்ந்த யதார்த்தங்களை அணுகுவது பற்றி பேசினர். இன்று மூளைக்கும் நினைவாற்றலுக்கும் தூக்கம் அவசியம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இதைவிட ஆழமான ஒன்று நடக்கிறது. தூக்கத்தின் சில நிலைகளில் மூளை செயல்பாடு ஆழ்ந்த தியான நிலைகள் மற்றும் மரணத்திற்கு அருகிலான அனுபவங்களைப் போலவே செயல்படுகிறது. இந்த நிலையில் நேரம் மற்றும் யதார்த்தம் பற்றிய நமது கருத்து முற்றிலும் மாறுகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆனால் இங்குதான் விஷயம் இருக்கிறது. உணர்வு மூளையின் ஒரு தயாரிப்பு மட்டுமே என்றால் பலர் ஏன் தெளிவான அனுபவங்கள், ஆன்மீக சந்திப்புகள் மற்றும் தூக்கத்தின் போது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காட்சிகளை புகாரளிக்கிறார்கள்? அவை வெறும் மாயைகளா அல்லது நிஜமாகவே ஏதாவது நடக்கிறதா? பதில் ஒரு சிலரே அறிந்த ஒரு நிகழ்வில் இருக்கலாம். அது உணர்வின் பயணம். உடலிலிருந்து பிரிவது ஒரு கவர்ச்சிகரமான செயல்முறையாகும். இது ஒவ்வொரு இரவும் நடக்கிறது. ஆனால் மிகச் சிலரே உண்மையில் என்ன நடக்கிறது என்று உணர்கிறார்கள். நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் ஆழ்ந்த ஓய்வு நிலைக்குள் நுழைகிறது. உங்கள் மூளையின் அதிர்வெண் குறைகிறது மற்றும் உடல் உலகம் பற்றிய உங்கள் கருத்து கலைந்து விடுகிறது. ஆனால் உங்கள் உணர்வும் அணைக்கப்படுகிறதா? பதில் இல்லை. உண்மையில் உங்கள் உடல் ஓய்வெடுக்கும்போது உங்கள் மனம் சுறுசுறுப்பாகவே இருக்கிறது. அறிவியல் இன்னும் புரிந்து கொள்ள போராடும் நிலைகளில் செயல்படுகிறது. தூக்கத்தில் போது நாம் வெவ்வேறு நிலைகள் வழியாக செல்கிறோம். REM, அதாவது விரைவான கண் அசைவு நிலையில் மிகவும் தெளிவான கனவுகளும் மிகவும் சுவாரஸ்யமான அனுபவங்களும் நிகழ்கின்றன. ஆனால் அதற்கு அப்பால் ஒன்று உள்ளது. தி மவுண்ட்ரோ இன்ஸ்டிடியூட் மற்றும் டாக்டர் சார்லஸ் டாட் போன்ற விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி இந்த நிலையில் உணர்வு உடலிலிருந்து பிரிந்து யதார்த்தத்தின் மற்ற பரிமாணங்களை அணுக முடியும் என்று கூறுகிறது. இந்த நிகழ்வு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அல்லது உடலுக்கு வெளியே உள்ள அனுபவம் OBE என்று அறியப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை ஏன் கவனிப்பதில்லை? நாம் யதார்த்தத்தை பார்க்கும் விதம் இதற்கு காரணமாக இருக்கலாம். சிறு வயதிலிருந்தே அளவிட முடியாத அல்லது தொட முடியாதது எதுவும் இல்லை என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. இருப்பினும் உடலுக்கு வெளியே உள்ள அனுபவங்களை அனுபவித்தவர்கள் விவரிக்க முடியாத சுதந்திர உணர்வு, பிரபஞ்சத்தை பற்றிய விரிவாக்கப்பட்ட உணர்வு மற்றும் அவர்கள் இதுவரை செல்லாத இடங்களுக்கு செல்லும் திறனை புகாரளிக்கிறார்கள். இந்த நிலைக்கு சென்றவர்கள் தங்கள் உடல் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள நிகழ்வுகளை விவரிக்க முடிந்ததற்கான ஆவணப்படுத்தப்பட்ட பதிவுகள் உள்ளன. மிகவும் அறியப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்று ஆராய்ச்சியாளர் ராபர்ட் மன்ரோ என்பவரை பற்றியது. அவர் உணர்வின் திட்டமிடலை பற்றி ஆய்வு செய்வதில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து உடல் அல்லாத மண்டலங்களில் தனது அனுபவங்களை விவரித்தார். மேலும் ஒரு முக்கியமான விவரம் உள்ளது. தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் உணர்ச்சி மற்றும் மனநிலை தூக்கத்தின் போது உங்கள் உணர்வு எங்கு செல்கிறது என்பதை நேரடியாக பாதிக்கலாம். நீங்கள் கவலையாகவோ அல்லது பயமாகவோ தூங்கினால் நீங்கள் கனவு அனுபவத்தின் அடர்த்தியான நிலைகளை அணுகலாம். மறுபுறம் நீங்கள் தெளிவான கவனத்துடனும் அதிக அதிர்வுகளுடனும் தூங்கினால் நீங்கள் ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் ஆழ்ந்த போதனைகளுக்கு உங்களை திறந்துவிடலாம். எனவே அடுத்த முறை நீங்கள் தூங்க போகும்போது வேறு எதையாவது முயற்சிக்கவும். உங்கள் கண்களை மூடுவதற்கு முன் தெளிவான நோக்கம் ஒன்றை அமைக்கவும். உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், இன்று இரவு எனது உணர்வு என்ன அனுபவிக்கிறது என்று நான் நினைவில் கொள்ள விரும்புகிறேன். இந்த சிறிய பயிற்சி உங்கள் சொந்த இயல்பு பற்றிய ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளுக்கு கதவுகளை திறக்கலாம். தூங்குவதற்கு முன் பரிந்துரைகளை செய்வது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? மிகச் சிலரே இதை அறிவார்கள். ஆனால் தூக்கத்திற்கு முந்தைய தருணங்கள் ஆழ்மனதை திட்டமிடவும் உங்கள் உணர்வை குறிப்பிட்ட அனுபவங்களை நோக்கி செலுத்தவும் ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பாகும். தூக்கத்திற்கு முந்தைய தருணங்களில் உங்கள் மூளை ஹிப்னாகாஜிக் நிலை என்று அழைக்கப்படும் ஒரு நிலைக்குள் நுழைகிறது. இது விழிப்புணர்வு மற்றும் கனவுலகத்திற்கு இடையேயான ஒரு வாசலாகும். இந்த நிலையில் உங்கள் மனம் பரிந்துரைகளுக்கு மிகவும் திறந்திருக்கும். தாமஸ் எடிசன் மற்றும் நிகோலா டெஸ்லா போன்ற வரலாற்றின் மேதைத்தனமானவர்கள் இந்த நுட்பத்தை புரட்சிகரமான நுண்ணறிவுகளை பெற பயன்படுத்தினர்.
அவர்கள் பெரும்பாலும் கேள்விகளுடன் தூங்கி விழித்தவுடன் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த பதில்களை கண்டறிந்தனர். ஆனால் இதை உங்கள் நன்மைக்காக எப்படி பயன்படுத்துவது? எளிது. தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் மூளைக்கு நீங்கள் விரும்புவதை சரியாக சொல்லுங்கள். உதாரணமாக, நான் புத்துணர்ச்சியுடன் முழு ஆற்றலுடன் எழுந்திருக்க விரும்புகிறேன். என் மனம் என் தொழில் வாழ்க்கைக்கு புதிய யோசனைகளை கண்டறியட்டும். அதிக நிதி செழிப்பை உருவாக்க வழிகளை காட்டு. நான் தூங்கும்போது இந்த சிக்கலை தீர்க்க உதவு. நான் விழித்தவுடன் என் கனவுகளை தெளிவாக நினைவில் கொள்ள அனுமதி. இந்த பரிந்துரைகள் நேரடியாக ஆழ்மனதில் செயல்படுகின்றன. அதுவும் தூக்கத்தின் போது பதில்களையும் தீர்வுகளையும் தேடுவதில் அயராது செயல்படுகிறது. பெரும்பாலும் நீங்கள் ஒரு திடீர் யோசனை, தெளிவு அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு கனவுடன் எழுந்திருக்கலாம். மேலும் இந்த நுட்பத்தை தூக்கத்தின் போது ஆன்மீக அனுபவங்களை பெறுவதற்கான நோக்கத்துடன் இணைக்கலாம். உதாரணமாக, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பயிற்சி செய்பவர்கள் பெரும்பாலும் தூங்கச் செல்வதற்கு முன், இன்று இரவு நான் ஆஸ்ட்ரல் உலகில் உணர்வுடன் இருப்பேன், அல்லது உடலுக்கு வெளியே எனது உணர்வு அனுபவிக்கும் அனைத்தையும் நான் நினைவில் கொள்ள விரும்புகிறேன் போன்ற வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் மறுபடியும் மூலம் அவர்களில் பலர் தெளிவான கனவுகள், ஆன்மீக சந்திப்புகள் மற்றும் உணர்வை விரிவாக்கும் அனுபவங்களை புகாரளிக்கிறார்கள். உடல் படுக்கையில் அசையாமல் இருக்கும்போது உங்கள் மனம் வழக்கமான அறிவியல் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத எல்லைகளை கடக்க முடியும். உங்கள் உணர்வு எங்கு செல்கிறது? உங்கள் புரிதலின் நிலை, உங்கள் உணர்ச்சி நிலை மற்றும் நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் நிர்ணயித்த நோக்கம் போன்ற பல காரணிகளை பொறுத்து பதில் அமையும். சிலர் அதிகமான தெளிவாக கனவுகளை புகாரளிக்கிறார்கள். மற்றவர்கள் நாம் தெளிவான கனவுகள் என்று அழைப்பதை அனுபவிக்கிறார்கள். மேலும் சிலர் தங்கள் உடலுக்கு வெளியே மிதக்கும் உணர்வை விவரிக்கிறார்கள். உலகை முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். ஆச்சரியப்படும் விதமாக மர்மவாதிகள், பௌத்த துறவிகள் மற்றும் மரணத்திற்கு அருகிலான அனுபவங்களை அனுபவித்தவர்களாலும் ஒத்த அனுபவங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பலர் உடலை விட்டு வெளியேறும்போது 3 பரிமாண தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இடங்களை அணுக முடியும் என்று கூறுகிறார்கள். சிலர் ஒளி நகரங்களை பற்றி பேசுகிறார்கள். மற்றவர்கள் ஆன்மீக வழிகாட்டிகளுடனான சந்திப்புகளை புகாரளிக்கிறார்கள். மேலும் காலமும் இடமும் முற்றிலும் மாறுபட்ட வழிகளில் செயல்படும் பரிமாணங்களை விவரிப்பவர்களும் உள்ளன. ஆனால் உங்கள் உணர்வு உண்மையிலேயே பயணிக்கிறதா அல்லது அது ஒரு சாதாரண கனவுதானா என்பதை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? சில சுவாரஸ்யமான ஆதாரங்கள் உள்ளன. உடலுக்கு வெளியேயுள்ள அனுபவத்திற்கு பிறகு தாங்கள் ஒருபோதும் உடல் ரீதியாக சென்றிடாத இடங்களை பற்றிய விவரங்களை துல்லியமாக விவரிக்க முடிந்த மக்களின் கணக்குகள் மிகவும் உண்மையான ஒன்று நடக்கிறது என்றதற்கான வலுவான அறிகுறியாகும். கூடவே உணர்வு மூளைக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட மாட்டா என்று குவாண்டம் இயற்பியல் கூறுகிறது. நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எபன் அலெக்சாண்டர் ஒரு ஆழ்ந்த மரணத்திற்கு அருகிலான அனுபவத்திற்கு பிறகு அவரது அனுபவம் மறுபக்கத்தில் அவரது விழித்திருக்கும் வாழ்க்கையை விட மிகவும் உண்மையானது என்று கூறினார். இது நம்மை ஒரு கேள்விக்கு இட்டுச் செல்கிறது. நாம் தூங்கும்போது இணை யதார்த்தங்களை, உயர்ந்த பரிமாணங்களை அணுகுகிறோமா அல்லது நம் சொந்த மனதின் துண்டுகளை மட்டுமா? பதில் கனவுகளில் இருக்கலாம். அவற்றில் பல மூளையின் வெறும் படைப்புகள் அல்ல, மாறாக பிரபஞ்சம் முழுவதும் நமது பயணங்களின் பதிவுகள். நாம் தொடர்வதற்கு முன் நீங்கள் இணை யதார்த்தங்களை பற்றி மேலும் அறிய ஆரம்பமாக உள்ளீர்களா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அப்படிப்பட்டவர் என்றால், நான் இணை யதார்த்தங்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு கருத்தை இடுங்கள். இந்த வழியில் இந்த மறைக்கப்பட்ட உலகங்களின் மர்மங்களையும் உங்கள் உணர்வு அவற்றை எவ்வாறு அணுக முடியும் என்பதையும் வெளிப்படுத்தும் ஒரு பிரத்யேக வீடியோவை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர முடியும். மேலும் சேனலுக்கு குழு சேரவும் மற்றும் அறிவிப்புகளை செயல்படுத்தவும் மறக்காதீர்கள். சதா நீங்கள் எதையும் தவறவிட மாட்டீர்கள். நனவிலியில் இருந்து வரும் செய்திகளாக கனவுகள் எப்போதும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் ஆன்மீக மரபுகளால் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு மர்மமாகவே இருந்துள்ளன. ஃப்ராய்டை பொறுத்தவரை கனவுகள் நனவிலியின் வெளிப்பாடுகளாகும், அடக்கப்பட்ட ஆசைகளை வெளிப்படுத்துகின்றன. மறுபுறம் கார்ல் யுங் கனவுகளை கூட்டு நனவிலிக்கான ஒரு வாயிலாக பார்த்தார். அங்கு உலகளாவிய சின்னங்களும் தொல்பொருள்களும் நமது தனிப்பட்ட பயணத்திற்கு வழிகாட்ட வெளிப்படுகின்றன. பல மக்கள் உண்மையான உடலுக்கு வெளியேயுள்ள அனுபவங்கள், ஆன்மீக நிறுவனங்களுடனான சந்திப்புகள் அல்லது எதிர்காலத்தின் பார்வைகள் போன்ற கனவுகளை புகாரளிக்கிறார்கள். இந்த கனவுகள் தெளிவான கனவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவையில் நபர் தான் கனவு காண்பதை உணர்கிறார் மற்றும் சில சமயங்களில் சுற்றுச்சூழலுடன் நனவாக தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, ஆன்மீக மரபுகள் நாம் தூங்கும்போது நமது உணர்வு வெவ்வேறு நிலைகளில் பயணிக்கலாம் என்று கூறுகின்றன. உதாரணமாக, ஷாமனிசத்தில் கனவுகள் ஆன்மீக பயணங்களாக காணப்படுகின்றன. அங்கு ஆன்மா வழிகாட்டிகளிடமிருந்து போதனைகளை பெறலாம் அல்லது மறைக்கப்பட்ட தகவல்களை அணுகலாம். சில பௌத்த மரபுகள் கனவுகள் மரணத்திற்கான பயிற்சியாக பயன்படுத்தப்படலாம் என்று கற்பிக்கின்றன. உடலை விட்டு வெளியேறிய பிறகு ஆன்மீக மண்டலங்களில் பயணிக்க ஆன்மாவிற்கு உதவுகின்றன. மேலும் ஆச்சரியமான ஒன்று உள்ளது. சிலர் ஒரே இரவில் ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் அதே கனவை கண்டதாக புகாரளிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? நாம் தூங்கும்போது நமது உணர்வு உண்மையில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்க முடியுமா?
இது நடக்கிறது ஏனெனில் தூக்கத்தின் போது நமது உணர்வு மூளைக்குள் தனிமைப்படுத்தப்படவில்லை, அது பெரிய தகவல் களத்துடன் இணைக்க முடியும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒரு ஒருங்கிணைந்த களம் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்று குவாண்டம் இயற்பியல் கூறுகிறது. இது யதார்த்தத்தின் ஆழ்ந்த நிலை. அங்கு தனிப்பட்ட மனங்களுக்கிடையேயான பிரிப்பு மறைந்துவிடும். எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் குறிப்பிட்ட அதிர்வெண்கள் இருந்தால் 2 நபர்கள் தூங்கும்போது ஒரே அதிர்வெண்ணில் இணைந்து ஒரே கனவு நிலை பரப்புகளை அணுகலாம் என்பது சாத்தியம். கூடுதலாக கார்ல் ஜங் முன்மொழிந்த ஒரு கருத்து, கூட்டு நனவிலி நாம் குறியீடுகள், நினைவுகள் மற்றும் தொல்பொருட்களின் ஒரு பரந்த களஞ்சியத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்று கூறுகிறது. மக்கள் ஒருபோதும் சந்திக்காமலேயே உலகெங்கிலும் ஒரே மாதிரியான கனவுகளை புகாரளிப்பதற்கு இது விளக்கமளிக்கும். ஆழ்ந்த தூக்க நிலைகளில் நமது மனங்கள் இந்த உலகளாவிய தரவுத்தளத்தை அணுக முடியும். இது பகிரப்பட்ட கனவுகள் நிகழ அனுமதிக்கிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே கனவு சூழலில் தொடர்பு கொண்டதாக கூறும் கூட்டு ஆன்மீக அனுபவங்கள் பற்றிய பதிவுகளும் உள்ளன, மேலும் விழித்தவுட ஒரே மாதிரியான விவரங்களை விவரிக்கின்றன. இது நாம் தூங்கும்போது நமது உணர்வு உடலால் கட்டுப்படுத்தப்படாத யதார்த்தத்தின் நுட்பமான பரிமாணங்களை அணுக முடியும் என்று கூறுகிறது. ஆனால் எல்லா கனவுகளும் சீரற்றவை அல்லது அன்றாட நிகழ்வுகளின் வெறும் மறுபடியும் அல்ல. முக்கியமான செய்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரும் அறிகுறிகள் மற்றும் முன் அறிவிப்புகள் போன்றவற்றை சுமந்து செல்லும் கனவுகளும் உள்ளன. பல மக்கள் பின்னர் நிஜத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கனவு கண்டதாக புகாரளித்துள்ளனர். இது நடக்கிறது ஏனெனில் தூக்க நிலையில் நமது மனங்கள் உடல் யதார்த்தத்தின் விதிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. விழித்திருக்கும் உலகில் நாம் ஒரு நேரியல் காலவரிசையில் சிக்கியிருக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவை நிலையான வரிசைகளாக தோன்றுகின்றன. ஆனால் நாம் கனவு காணும்போது நமது உணர்வு நேரம் நெகிழ்வான ஒரு யதார்த்தத்தில் செயல்பட முடியும். பொதுவான உணர்வுக்கு அப்பாற்பட்ட தகவல்களை அணுக முடியும். உதாரணமாக, இயற்பியலாளர் ஜான் வீலர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சோதனைகளில் எதிர்காலத்தால் கடந்த காலம் பாதிக்கப்படலாம் என்று முன்மொழிந்தார். இது ஒரு துணையணு மட்டத்தில் நடந்தால் உடலின் கட்டுப்பாடுகளிலிருந்து துண்டிக்கப்படும் போது நமது மனங்களும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றிய தகவல்களை அணுக முடியுமா? பல விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் முன் அறிவிப்பு கனவுகள் என்று அழைக்கப்படுவதை ஆய்வு செய்துள்ளனர். ஒரு பிரபலமான நிகழ்வு ஆப்ரஹாம் லிங்கன் என்பவரை குறிக்கிறது. அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தனது சொந்த மரணத்தை பற்றி கனவு கண்டார். நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட மற்றொரு உதாரணம், டைட்டானிக் மூழ்கியதோ அல்லது 911 தாக்குதல்களோ நடப்பதற்கு முன்பு பேரழிவுகளை பற்றி கனவு கண்ட மக்கள். கார்ல் ஜங் இந்த நிகழ்வை ஒத்திசைவு என்று அழைத்தார். இது சாதாரண தற்செயல் நிகழ்வுகளால் விளக்க முடியாத நிகழ்வுகளுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளன என்று கூறுகிறது. உணர்வின் மண்டலத்தில் நேரம் வித்தியாசமாக செயல்பட்டால் நாம் கனவு காணும்போது எதிர்காலத்தில் என்ன வரவிருக்கிறது என்பதன் நுட்பமான வடிவங்களை நாம் அணுகலாம். இது ஒரு வகையான எதிர்காலத்தின் நினைவாகும். ஆனால் ஒரு சாதாரண கனவிலிருந்து ஒரு முன் அறிவிப்பு கனவை நாம் எப்படி வேறுபடுத்துவது? முக்கியமானது தீவிரம் மற்றும் தெளிவு. முன் அறிவிப்பு கனவுகள் மிகவும் தெளிவானதாகவும் குறிப்பிட்ட விவரங்களுடனும் ஒரு வலுவான யதார்த்த உணர்வுடனும் இருக்கும். இந்த வகையான அனுபவத்தை பெற்ற பல மக்கள் தாங்கள் பார்த்தது வெறும் கனவு மட்டுமல்ல என்ற ஆழ்ந்த உணர்வுடன் எழுந்ததாக புகாரளிக்கிறார்கள். இது உண்மையாக இருந்தால் நாம் தூங்கும்போது நாம் ஒரு பெரிய விஷயத்துடன், அதாவது அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கும் ஒரு உலகாவிய உணர்வுடன் இணைக்கும் திறன் நமக்கு உண்டு என்று அர்த்தம். வெவ்வேறு வகையான கனவுகள் உள்ளன. குறியீட்டு கனவுகள், அவை உருவகங்கள் மற்றும் பிம்பங்கள் மூலம் ஆழ்மனதிலிருந்து செய்திகளை வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக, ஒரு வீட்டை பற்றி கனவு காண்பது உங்கள் உள்ளந்தாள் உணர்ச்சி நிலையை குறிக்கலாம். முன் அறிவிப்பு கனவுகள், அவை எதிர்காலத்தை பற்றிய காட்சிகளை கொண்டிருக்கின்றன, நேரியல் காலத்திற்கு அப்பாற்பட்ட தகவல்களை அணுகுகின்றன. பல மக்கள் நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பு அவற்றை பற்றி கனவு கண்டுள்ளனர். தெளிவான கனவுகள், இவை நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை உணரும் கனவுகள் மற்றும் சூழலுடன் நனவாக தட்டுவாக தொடர்பு கொள்ள முடியும். கனவின் கதைக்களத்தை கூட மாற்ற முடியும். ஆன்மீக கனவுகள், இவை வழிகாட்டிகளுடனான சந்திப்புகள், தெய்வீக செய்திகள் அல்லது உடலுக்கு வெளியே உள்ள அனுபவங்களை உள்ளடக்கியிருக்கலாம். ஆனால் நமது கனவுகளை நாம் எவ்வாறு சரியாக புரிந்து கொள்வது? முக்கியமானது கவனமும் நோக்கமும். உங்கள் கனவுகளை நினைவில் கொள்ளவும் சிறப்பாக புரிந்து கொள்ளவும் விரும்பினால் கனவு டைரி எழுதுவதை பயிற்சி செய்ய தொடங்குங்கள். நீங்கள் எழுந்தவுடன் நினைவில் இருக்கும் அனைத்தையும் எழுதுங்கள். பெரும்பாலும் காலப்போக்கில் வடிவங்களும் செய்திகளும் வெளிவரத் தொடங்கும். ஆஸ்ட்ரல் தளம் மற்றும் அதன் வெவ்வேறு பரிமாணங்கள் தூக்கத்தின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்றாகும். ஆஸ்ட்ரல் தளம் என்ற கருத்து ஹெர்மெடிசிசம், தியோசாஃபி மற்றும் ஸ்பிரிட்டிசம் போன்ற எசோட்டரிக் பள்ளிகளில் பரவலாக ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த மரபுகளின்படி ஆஸ்ட்ரல் என்பது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வடிவம் பெறும் ஒரு இடைநிலை இருப்பு நிலை. இது அதிகமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பரிமாணமாகும், அங்கு அதை அணுகும் உணர்வின் அதிர்வு மற்றும் நோக்கத்திற்கு ஏற்ப யதார்த்தம் உடனடியாக மாறலாம். தூக்கத்தின் போது உடலுக்கு வெளியே உள்ள அனுபவங்களை அனுபவித்தவர்களின் கணக்குகள் இந்த தளத்தின் வெவ்வேறு அடுக்குகளை அடிக்கடி விவரிக்கின்றன.
இந்த பரிமாணங்களில் சில பிரகாசமானதாகவும் அமைதியானதாகவும் கற்றல் மற்றும் நன்மை தரும் உயிரினங்களுடனான சந்திப்புகள் நிறைந்ததாகவும் இருக்கும். மற்றவை குழப்பமானதாகவும் அடர்த்தியானதாகவும் பயம், கவலை மற்றும் குழப்பத்தின் நிலைகளை பிரதிபலிப்பதாகவும் இருக்கும். தூக்கத்திற்கு முன் நமது அதிர்வின் அதிர்வெண் நாம் பெறும் ஆஸ்ட்ரல் அனுபவத்தின் வகையை நேரடியாக பாதிக்கலாம் என்பதை இது நிரூபிக்கிறது. பல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் இந்த பரிமாணங்களை 3 நிலைகளாக வகைப்படுத்துகிறார்கள். கீழ் ஆஸ்ட்ரல் தளம் அடர்த்தியான ஆற்றல்கள் மற்றும் பயம், குற்ற உணர்வு மற்றும் உணர்ச்சி சமநிலையின்மை ஆகியவற்றின் வெளிப்பாடுகளுடன் தொடர்புடையது. சிலர் இந்த நிலையை ஒரு இருண்ட மற்றும் கனமான சூழலாக விவரிக்கிறார்கள். மத்திய ஆஸ்ட்ரல் தளம் தூக்கத்தின் போது பொதுவாக அணுகப்படுவது. இங்கு வழக்கமான கனவுகள் நிகழ்கின்றன மற்றும் ஆழ்மனதிலிருந்து வரும் திட்டமிடல்களுடன் தொடர்புகள் நடைபெறுகின்றன. உயர் ஆஸ்ட்ரல் தளம் உயர்ந்த உணர்வு நிலைகளுடன் தொடர்புடையது. அங்கு ஆன்மீக வழிகாட்டிகளுடனான சந்திப்புகள், கற்றல் மற்றும் ஆழ்ந்த மன விரிவாக்க அனுபவங்கள் நிகழ்கின்றன. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றிய ஆய்வுகள் தூங்கும்போது சிலர் தன்னிச்சையாக இந்த தளங்களை அணுகுகிறார்கள் என்றும், மற்றவர்கள் தெளிவான கனவு தூண்டுகள் அல்லது தூக்கத்திற்கு முன் மனநிறைவு பயிற்சிகள் போன்ற குறிப்பிட்ட நுட்பங்கள் மூலம் அவற்றை அணுக உணர்வுபூர்வமாக பயிற்சி செய்யலாம். தூக்கத்தின் போது ஏற்படும் ஆன்மீக சந்திப்புகள் நாம் தூங்கும்போது நிகழக்கூடிய மிகவும் மர்மமான மற்றும் மாற்றியமைக்கும் அனுபவங்களில் ஒன்றாகும். பல ஆன்மீக உயிரினங்கள், ஒலி உயிரினங்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் இறந்த அன்புக்குரியவர்கள் மற்றும் உயிருள்ளவர்களையும் கூட சந்தித்ததாக புகாரளிக்கிறார்கள். ஆனால் இது வெறும் மனதின் படைப்பா அல்லது நாம் உண்மையில் மற்ற உணர்வுகளுடன் தொடர்பு கொள்கிறோமா? பதில் ஆஸ்ட்ரல் தளத்தின் இயல்பில் இருக்கலாம். நாம் பார்த்தபடி இந்த பரிமாணம் அதிகமாக மாற்றியமைக்கக்கூடியது மற்றும் நமது நோக்கங்கள் மற்றும் அதிர்வெண்களுக்கு நேரடியாக பதிலளிக்கிறது. தூக்கத்தின் போது நமது உணர்வு உடல் கட்டுப்பாடுகளிலிருந்து ஓரளவு விடுபட்டால் உண்மையான ஆன்மீக சந்திப்புகள் நடப்பது சாத்தியமற்றது அல்ல. பல அறிக்கைகள் இந்த சந்திப்புகள் தன்னிச்சையாக நடப்பதாக குறிக்கின்றன, ஆனால் அவை நோக்கபூர்வமாகவும் இருக்கலாம். அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள் பலபொழுதும் அவர்களை தெளிவாக கனவு காண்கிறார்கள். ஒரு உண்மையான இருப்பை உணர்ந்து விழித்தவுடன் அர்த்தமுள்ள மற்றும் ஆறுதல் தரும் செய்திகளை பெறுகிறார்கள். சிலருக்கு இது துக்கத்திற்கான ஒரு எளிய உளவியல் வழிமுறையாக இருக்கலாம். ஆனால் இந்த சந்திப்புகளில் அறியப்படாத செய்திகள் மற்றும் விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்ட சில ஈர்க்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தன. இது அனுபவம் உண்மையானது என்று கூறுகிறது. மற்றொரு பொதுவான ஆன்மீக சந்திப்பு கற்றல் அமர்வுகளை உள்ளடக்கியது. சில எசோட்டரிக் மரபுகள் நாம் தூங்கும்போது உண்மையான ஆன்மீக பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்லப்படலாம் என்றும், அங்கு பரிணாமம், உணர்வு மற்றும் பிரபஞ்சம் பற்றி போதனைகள் பெறலாம் என்று கூறுகிறார்கள். விழித்தவுடன் தாங்கள் இதற்கு முன்பு படித்திராத கருத்துகள் மற்றும் தகவல்களை நினைவில் வைத்திருந்ததாக மக்கள் கணக்குகள் உள்ளன. ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்யும்போது இவை புனித நூல்களில் அல்லது பண்டைய மரபுகளில் காணப்படும் ஆழ்ந்த போதனைகள் என்று கண்டுகளிக்கிறார்கள். ஆனால் இந்த சந்திப்புகளில் நாம் எவ்வாறு அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்க முடியும்? நாம் குறிப்பிட்டபடி மற்றும் பரிந்துரைகளுடன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளது போல் உங்களை நீங்களே தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள். இன்று இரவு நான் எனது ஆன்மீக வழிகாட்டியை சந்திக்க விரும்புகிறேன் மற்றும் எழுந்தவுடன் இந்த அனுபவத்தை நினைவில் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் நோட்புக்கை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். எழுந்தவுடன் அனைத்தையும் எழுதுங்கள். கனவுகள் தூக்கத்தின் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளில் ஒன்றாகும் மற்றும் அவற்றின் தோற்றம் அன்றாட அழுத்தத்தின் ஒரு சிம்பிள் பிரதிபலிப்புக்கு அப்பாற்பட்டது. பெரும்பாலும் அவை ஆழ்மனதிலிருந்து வரும் குறியீட்டு செய்திகள், உணர்ச்சி ரீதியான எச்சரிக்கைகள் அல்லது ஆஸ்ட்ரல் யதார்த்தத்தின் அடர்த்தியான பரிமாணங்களில் உள்ள அனுபவங்கள். ஆனால் அவை ஏன் நிகழ்கின்றன மற்றும் நாம் அவற்றை கட்டுப்படுத்த முடியுமா? நரம்பியல் அறிவியலில் நடந்த ஆய்வுகள் நாம் தூங்கும்போது மூளை உணர்ச்சிகளை தொடர்ந்து செயலாக்குகிறது, நினைவுகளை ஒழுங்கமைத்து நாம் உணர்வதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது என்று காட்டுகின்றன. ஆராய்ச்சியாளர் ஆண்டி ரான்ஸ் முன்மொழிந்த அச்சுறுத்தல் சிமுலேஷன் கோட்பாடு, த்ரெட் சிமுலேஷன் தியரி, கனவுகள் நிஜ வாழ்க்கை சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு நம்மை தயார்படுத்தும் ஒரு இயற்கையான மூளை பொறிமுறை என்று கூறுகிறது. ஆனால் ஆழமான மட்டத்தில் இது நமது உள்நிலைக்கு பொருந்தக்கூடிய அதிர்வு யதார்த்தங்களுக்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் குறிக்கலாம். கனவுகள் பெரும்பாலும் ஆரியம் தூக்க நிலையில் நிகழ்கின்றன. அப்போது மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் மற்றும் நினைவுகள் மற்றும் உணர்ச்சிகளை செயலாக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்ற உளவியலாளர்கள் கனவுகளை ஆழ்மனதிலிருந்து வரும் அச்சங்கள் மற்றும் அதிர்ச்சிகளின் அடக்கப்பட்ட வெளிப்பாடுகள் என்று நம்பினர். அதே சமயம் கார்ல் யங் அவற்றை மனித மனதிற்குள்ளுள்ள ஆழ்ந்த தோல்பொருட்களின் வெளிப்பாடாக பார்த்தார். இழப்பு, தீவிர மன அழுத்தம் அல்லது பதட்டம் போன்ற அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை அனுபவித்தவர்கள் அதிக கனவுகளை காண்கிறார்கள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இது நடக்கிறது ஏனெனில் மூளை உணர்ச்சிகளை மறுசீரமைத்து கடினமான அனுபவங்களை செயலாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது. இருப்பினும் எல்லா கனவுகளுக்கும் நேரடி உளவியல் காரணம் இல்லை. சில மர்மமான மூலங்களிலிருந்து எழும்புவதாக தோன்றுகிறது. கனவுகள் தூக்கத்திற்கு முந்தைய உணர்ச்சி மற்றும் ஆற்றல் நிலையின் ஒரு பிரதிபலிப்பு என்றால், நாம் எதிர்மறை அனுபவங்களை தவிர்க்கவும் தூக்கத்தை கற்றல் மற்றும் விரிவாக்க நேரமாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கலாம். சில நுட்பங்களில் தூக்கத்திற்கு முன் ஆற்றல் சுத்திகரிப்பு அடங்கும். சேஜ், தூபக்குச்சி எரிப்பது அல்லது உங்கள் உடலை சுற்றி ஒளி
ஒளியை காட்சிப்படுத்துவது போன்ற நடைமுறைகள் தூக்கத்திற்கு மிகவும் பாதுகாக்கப்பட்ட சூழலை உருவாக்க உதவுகின்றன. மனமறு பிரதிநிதித்துவ நுட்பங்கள். படுக்கைக்கு முன் எதிர்மறை எண்ணங்களை நான் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் தூங்குகிறேன் போன்ற உறுதிமொழிகளுடன் மாற்றுவது உங்கள் அனுபவத்தை முழுமையாக மாற்றலாம். இரவில் கனமான மற்றும் தூண்டுதல் உணவுகளை தவிர்க்கவும். ஆல்கஹால், காஃபின் மற்றும் கனமான உணவுகள் தூக்கத்தின் தரத்தை பாதிக்கலாம் மற்றும் கனவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். கனவுகளை எழுதி விளக்கலாம். பெரும்பாலும் அவை ஆழ்மனதிலிருந்து மதிப்புமிக்க செய்திகளை கொண்டு வருகின்றன. விவரங்களை எழுதுவது வடிவங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட அர்த்தங்களை அடையாளம் காண உதவும். கனவுகளில் விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். தெளிவான கனவுகள். நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை அடையாளம் காண கற்றுக்கொள்வது கனவை எதிர்கொள்ளவும் அனுபவத்தை நேர்மறையான ஒன்றாக மாற்றவும் உங்களை அனுமதிக்கிறது. பெரும்பாலோர் கனவுகளை தவிர்க்க விரும்பினாலும் சில ஆன்மீக மரபுகள் அவை கற்றலுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் என்று கற்பிக்கின்றன. ஒரு கனவு தொடர்ச்சியாக இருந்தால் அது உங்களுக்கு எதையாவது கற்பிக்க முயற்சிக்கலாம் என்று. சில ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பள்ளிகளில் பயிற்சியாளர்கள் ஒரு கனவுக்குள் அமைதியாக இருக்கவும் அதை உணர்வுபூர்வமாக எதிர்கொள்ளவும் பயிற்சி செய்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் கனவில் உள்ள அசுரன் உண்மையில் தங்களுக்குள் அடக்கப்பட்ட ஒரு பகுதி என்றும் அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் கண்டறிகிறார்கள். நாம் கனவுகளை புரிந்து கொண்டு மறுவிளக்கம் செய்ய முடிந்தால் பயத்தை தன்னறிவாகவும் வளர்ச்சியாகவும் மாற்றலாம். நாம் ஏன் நமது கனவுகளை மறந்துவிடுகிறோம்? பெரும்பாலான மக்கள் தங்கள் கனவுகளை மறந்துவிடுகிறார்கள் ஏனெனில் விழித்தவுடன் மூளை விரைவாக உடல் யதார்த்தத்தில் கவனம் செலுத்துகிறது. தூக்கத்தின் போது, குறிப்பாக REM நிலையில், மூளை வித்தியாசமாக செயல்படுகிறது. நினைவுகளை அணுகி குறியீட்டு கதைகளை உருவாக்குகிறது. நாம் எழுந்தவுடன் பகுத்தறிவு மனம் பொறுப்பேற்று இந்த தகவலை தேவையற்றதாக நிராகரிக்கிறது. கனவுகள் மறக்கப்படுவதற்கான மற்றொரு காரணம் கனவு நினைவாற்றல் பயிற்சியின் பற்றாக்குறை. வேறு எந்த திறமையையும் போல கனவுகளை நினைவில் கொள்ளும் திறனையும் பயிற்சியால் வளர்க்க முடியும். நாம் முன்பு குறிப்பிட்டது போல உங்கள் படுக்கைக்கு அருகில் ஒரு நோட்புக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் எழுந்தவுடன் நினைவில் இருக்கும் அனைத்தையும் எழுதுவது கனவு நினைவாற்றலை பலப்படுத்த உதவுகிறது. முதலில் அது வெறும் துண்டுகளாக இருந்தாலும் காலப்போக்கில் விவரங்கள் தெரிவாகும். விழித்தவுடன் உடனடியாக அசையாமல் இருப்பதும் உதவும். ஏனெனில் எழுந்தவுடன் முதல் சில வினாடிகள் கனவுகளை நினைவில் கொள்வதற்கு மிகவும் முக்கியமானவை. அசையாமல் இருந்து எழுவதற்கு முன் காட்சிகளை மீண்டும் உருவாக்க முயற்சிப்பது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். படுக்கைக்கு முன் தூண்டுதல்களை குறைக்கவும். அதிக திரை நேரம், நீல ஒளி மற்றும் தூக்கத்திற்கு முன் அதிக தகவல் கனவு தக்கவைப்பதை தடுக்கலாம். அமைதியான சூழல் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. கனவு உலகின் ஆபத்துகள் மற்றும் சவால்கள் என்பது கனவுகள் மற்றும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்கள் பற்றி பேசும்போது பெரும்பாலும் கவனிக்கப்படாத அம்சங்கள். தூக்கம் கற்றல் நிலை நிறைந்த ஒரு பலனுள்ள அனுபவமாக இருந்தாலும் இந்த நிலையில் உணர்வை ஆராயும் போது எழக்கூடிய தடைகளும் உள்ளன. தொடர்ச்சியான கனவுகள் முதல் அறியப்படாத நிறுவனங்களுடனான சந்திப்புகள் வரை கனவு பிரபஞ்சத்தை பாதுகாப்பாக செல்ல இந்த சவால்களை புரிந்து கொள்வது அவசியம். தூக்க முடக்கம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இது ஒரு நபர் பகுதியளவு எழுந்திருக்கும்போது ஆனால் அசைய முடியாமல் மார்பில் ஒரு அழுத்தத்தை உணர்ந்து சில சமயங்களில் தங்கள் சுற்றுப்புறத்தில் இருண்ட இருப்புகளை உணரும்போது நிகழ்கிறது. விஞ்ஞான ரீதியாக தூக்க முடக்கம் மூளை உடலுக்கு முன்பே விழித்தெழுந்து கனவு காணும்போது அசைவை தடுக்க தசைகளை தற்காலிகமாக பூட்டி வைக்கும்போது நிகழ்கிறது. இருப்பினும் சில ஆன்மீக மரபுகள் இந்த நிலை உணர்வு திடீரென ஒரு ஆஸ்ட்ரல் அனுபவத்திலிருந்து திரும்பும்போது நிகழலாம் என்றும் இணை பரிமாணங்களின் தற்காலிக உணர்வை ஏற்படுத்துகிறது என்றும் கூறுகின்றன. இதை நீங்கள் அனுபவித்தால் மிக முக்கியமான விஷயம் அமைதியாக இருப்பது. உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் விரல்களை மெதுவாக நகர்த்த முயற்சி செய்யவும். அது தற்காலிகமானது என்பதை நினைவில் கொள்ளவும். பல மக்கள் இந்த நிலையை உணர்வுபூர்வமான அனுபவங்களுக்கான ஒரு வாயிலாக பயன்படுத்துகிறார்கள். தூக்க முடக்கத்தை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்கள். கனவு உலகின் மற்றொரு சவால் அறியப்படாத நிறுவனங்களுடனான சந்திப்புகள். சில மக்கள் மனதின் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் உயிரினங்களை பற்றி கனவு கண்டதாக புகார் அளிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் நட்பு ரீதியானவை, நடுநிலைமையானவை அல்லது தொந்தரவு அளிப்பவையாக இருக்கலாம். ஆனால் அவை என்ன? பல நிபுணர்கள் இந்த உருவங்கள் மனதின் குறியீட்டு வெளிப்பாடுகள், மனதின் அடக்கப்பட்ட பகுதிகளை பிரதிபலிப்பதாக நம்புகிறார்கள். சில ஆன்மீக மரபுகள் நாம் கனவு காணும்போது ஆன்மீக வழிகாட்டிகள் அல்லது உடலில்லாத ஆவிகள் போன்ற நுட்பமான பரிமாணங்களில் வாழும் உணர்வுகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று கூறுகின்றன. தீவிர உணர்ச்சிகள் ஆற்றல் வடிவங்களை உருவாக்கலாம். அவை கனவுகளில் தற்காலிகமாக வடிவம் பெறுகின்றன. இந்த சந்திப்புகளில் பொதுவான விதி பயத்திற்கு ஆளாதக்கூடாது. பயம் இந்த நிறுவனங்களின் இருப்பை வலுப்படுத்தலாம் மற்றும் அடர்த்தியான அனுபவங்களை ஈர்க்கலாம். நீங்கள் ஒரு எதிர்மறை சூழலில் இருப்பதாக உணர்ந்தால் தூக்கத்திற்கு முன் ஆற்றல் பாதுகாப்பு நுட்பங்களை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடலைச் சுற்றி ஒரு ஒளிப்புலத்தை காட்சிப்படுத்துவது போல. சில மக்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனை கனவுகளில் அதிகப்படியான செயல்பாடு. கனவு உலகில் உணர்வு மிகவும் சுறுசுறுப்பாக மாறும்போது
சிலர் மனரீதியாக சோர்வாக உணர்ந்து எழுந்திருக்கிறார்கள், தாங்கள் தூங்கும்போது ஒரு இரண்டாவது வாழ்க்கையை வாழ்ந்தது போல. இது அதிக உணர்ச்சி செயல்பாடு நடக்கும்போது அல்லது இரவில் பல தீவிர அனுபவங்கள் இருக்கும்போது நிகழலாம். இதை சமப்படுத்த விழித்தவுடன் ஆற்றலை நிலத்தரும்படி செய்யும் நுட்பங்களை வளர்த்துக் கொள்வது முக்கியம். ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது, வெறும் காலில் பூமியில் நடப்பது அல்லது குளிப்பது போன்ற நடைமுறைகள் உங்கள் உடலுடன் உங்களை மீண்டும் இணைக்க உதவுகின்றன. இன்று நீங்கள் கனவு உலகில் பாதுகாப்பாக செல்ல விரும்புகிறன. உங்களுக்கு 2 பயிற்சிகள் இங்கே. தூக்கத்திற்கு முன் ஒரு சடங்கை உருவாக்குங்கள். தியானம், பிரார்த்தனை அல்லது ஒளியை காட்சிப்படுத்துவது கனவு நிலைக்குள் நுழைவதற்கு முன் உங்கள் ஆற்றலை பாதுகாக்க உதவும். தூக்கத்திற்கு முன் எதிர்மறை உள்ளடக்கத்தை தவிர்க்கவும். திகில் திரைப்படங்கள், வன்முறை செய்திகள் மற்றும் வாக்குவாதங்கள் உங்கள் கனவுகளை பாதிக்கலாம். தூக்கம் வெறும் ஓய்வு நிலை மட்டுமல்ல, இது உணர்வின் மறைக்கப்பட்ட பரிமாணங்களுக்கான ஒரு வாயில், ஆழ்மனதின் ஒரு ஆய்வகம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நாம் தூங்கும்போது அனுபவிக்கும் அனைத்தும், மிக அற்பமான கனவுகள் முதல் மிகவும் தீவிரமான ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்கள் வரை, நமது மனம், நமது ஆற்றல் மற்றும் நமது வாழ்க்கையின் நோக்கம் பற்றிய மதிப்புமிக்க செய்திகளை கொண்டு செல்கின்றன. இப்போது உங்கள் உணர்ச்சி நிலை உங்கள் இரவு அனுபவங்களை நேரடியாக பாதிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பதில்களை பெற உங்கள் மனதை திட்டமிட முடியும் மற்றும் கனவுகளும் கூட கற்றலுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். கனவு டைரி எழுதுதல், தெளிவான கனவு தூண்டுதல் மற்றும் தூக்கத்திற்கு முன் ஆற்றல் தயாரிப்பு போன்ற நுட்பங்கள் மூலம் நீங்கள் தூக்கத்தை உணர்வு விரிவாக்கம் மற்றும் சுய கண்டுபிடிப்பு காலமாக மாற்றலாம். இவை அனைத்திற்கும் பிறகு ஒன்று தெளிவாக தெரிந்தால், அது இரவில் நீங்கள் எப்போதும் சும்மா இருப்பதில்லை. நீங்கள் என்ன? தூக்கத்தின் போது தெளிவான கனவுகள், ஆன்மீக சந்திப்புகள் அல்லது உடலை விட்டு வெளியேறும் உணர்வுகள் போன்ற விளக்க முடியாத அனுபவங்கள் உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் கதையை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் உங்கள் கதை இந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தை மற்றவர்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும். மேலும் இங்கு குறிப்பிடப்பட்ட தலைப்புகளில் ஒன்றை ஆழமாக ஆராயும் ஒரு வீடியோவை நீங்கள் விரும்பினால், உங்கள் பரிந்துரைகளையும் கேள்வியையும் விட்டுவிடுங்கள். மேலும் குவாண்டம் சிந்தனை 21 நாள் சவாலில் உங்கள் மனதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல விரும்பினால், உங்கள் உணர்வை மறு பிரதிநிதித்துவப்படுத்தவும் புதிய சாத்தியக்கூறுகளை அனுபவப்படுத்தவும் கற்றுக்கொள்வீர்கள். முதல் பின்பண்ணப்பட்ட கருவில் அதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது ஒரு நபர் பகுதியளவு எழுந்திருக்கும் போது, ஆனால் அசைய முடியாமல், மார்பில் ஒரு அழுத்தத்தை உணர்ந்து, சில சமயங்களில் தங்கள் சுற்றுப்புறத்தில் இருண்ட இருப்புகளை உணரும்போது நிகழ்கிறது. விஞ்ஞான ரீதியாக தூக்க முடக்கம் மூளை உடலுக்கு முன்பே விழித்தெழுந்து கனவு காணும்போது அசைவை தடுக்க தசைகளை தற்காலிகமாக பூட்டி வைக்கும்போது நிகழ்கிறது. இருப்பினும் சில ஆன்மீக மரபுகள் இந்த நிலை உணர்வு திடீரென ஒரு ஆஸ்ட்ரல் அனுபவத்திலிருந்து திரும்பும்போது நிகழலாம் என்றும், இணை பரிமாணங்களின் தற்காலிக உணர்வை ஏற்படுத்துகிறது என்றும் கூறுகின்றன. இதை நீங்கள் அனுபவித்தால் மிக முக்கியமான விஷயம் அமைதியாக இருப்பது. உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் விரல்களை மெதுவாக நகர்த்த முயற்சிக்கவும், அது தற்காலிகமானது என்பதை நினைவில் கொள்ளவும். பல மக்கள் இந்த நிலையை உணர்வுபூர்வமான அனுபவங்களுக்கான ஒரு வாயிலாக பயன்படுத்துகிறார்கள். தூக்க முடக்கத்தை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்கள். கனவு உலகின் மற்றொரு சவால் அறியப்படாத நிறுவனங்களுடனான சந்திப்புகள். சில மக்கள் மனதின் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் உயிரினங்களைப் பற்றி கனவு கண்டதாக புகாரளிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் நட்பு ரீதியானவை, நடுநிலைமையானவை அல்லது தொந்தரவளிப்பவையாக இருக்கலாம். ஆனால் அவை என்ன? பல நிபுணர்கள் இந்த உருவங்கள் மனதின் குறியீட்டு வெளிப்பாடுகள், மனதின் அடக்கப்பட்ட பகுதிகளை பிரதிபலிப்பதாக நம்புகிறார்கள். சில ஆன்மீக மரபுகள் நாம் கனவு காணும்போது ஆன்மீக வழிகாட்டிகள் அல்லது உடலில்லாத ஆவிகள் போன்ற நுட்பமான பரிமாணங்களில் வாழும் உணர்வுகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று கூறுகின்றன. இதை நீங்கள் அனுபவித்தால் மிக முக்கியமான விஷயம் அமைதியாக இருப்பது. உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் விரல்களை மெதுவாக நகர்த்த முயற்சிக்கவும். அது தற்காலிகமானது என்பதை நினைவில் கொள்ளவும். பல மக்கள் இந்த நிலையை உணர்வுபூர்வமான அனுபவங்களுக்கான ஒரு வாயிலாக பயன்படுத்துகிறார்கள். தூக்க முடக்கத்தை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்கள். கனவு உலகின் மற்றொரு சவால் அறியப்படாத நிறுவனங்களுடனான சந்திப்புகள். சில மக்கள் மனதின் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் உயிரினங்களைப் பற்றி கனவு கண்டதாக புகாரளிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் நட்பு ரீதியானவை, நடுநிலைமையானவை அல்லது தொந்தரவு அளிப்பவையாக இருக்கலாம். ஆனால் அவை என்ன? பல நிபுணர்கள் இந்த உருவங்கள் மனதின் குறியீட்டு வெளிப்பாடுகள், மனதின் அடக்கப்பட்ட பகுதிகளை பிரதிபலிப்பதாக நம்புகிறார்கள். சில ஆன்மீக மரபுகள் நாம் கனவு காணும்போது ஆன்மீக வழிகாட்டிகள் அல்லது உடலில்லாத ஆவிகள் போன்ற நுட்பமான பரிமாணங்களில் வாழும் உணர்வுகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று கூறுகின்றன. தீவிர உணர்ச்சிகள் ஆற்றல் வடிவங்களை உருவாக்கலாம். அவை கனவுகளில் தற்காலிகமாக வடிவம் பெறுகின்றன. இந்த சந்திப்புகளில் பொதுவான விதி பயத்திற்கு ஆளாகக்கூடாது. பயம் இந்த நிறுவனங்களின் இருப்பை வலுப்படுத்தலாம் மற்றும் அடர்த்தியான அனுபவங்களை ஈர்க்கலாம். நீங்கள் ஒரு எதிர்மறை சூழலில் இருப்பதாக உணர்ந்தால் தூக்கத்திற்கு முன் ஆற்றல் பாதுகாப்பு நுட்பங்களை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடலை சுற்றி ஒரு ஒளிப்புலத்தை காட்சிப்படுத்துவது போல. சில மக்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனை கனவுகளில் அதிகப்படியான செயல்பாடு.
கனவு உலகில் உணர்வு மிகவும் சுறுசுறுப்பாக மாறும்போது சிலர் மனரீதியாக சோர்வாக உணர்ந்து எழுந்திருக்கிறார்கள், தாங்கள் தூங்கும்போது ஒரு இரண்டாவது வாழ்க்கையை வாழ்ந்தது போல. இது அதிக உணர்ச்சி செயலாக்கம் நடக்கும்போது அல்லது இரவில் பல தீவிர அனுபவங்கள் இருக்கும்போது நிகழலாம். இதை சமப்படுத்த விழித்தவுடன் ஆற்றலை நிலத்தரும்படி செய்யும் நுட்பங்களை வளர்த்துக் கொள்வது முக்கியம். ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது, வெறும் காலில் பூமியில் நடப்பது அல்லது குளிப்பது போன்ற நடைமுறைகள் உங்கள் உடலுடன் உங்களை மீண்டும் இணைக்க உதவுகின்றன. நீங்கள் கனவு உலகில் பாதுகாப்பாக செல்ல விரும்பினால் உங்களுக்கு உதவும் 2 பயிற்சிகள் இங்கே. தூக்கத்திற்கு முன் ஒரு சடங்கை உருவாக்குங்கள். தியானம், பிரார்த்தனை அல்லது ஒளியை காட்சிப்படுத்துவது கனவு நிலைக்குள் நுழைவதற்கு முன் உங்கள் ஆற்றலை பாதுகாக்க உதவும். தூக்கத்திற்கு முன் எதிர்மறை உள்ளடக்கத்தை தவிர்க்கவும். திகில் திரைப்படங்கள், வன்முறை செய்திகள் மற்றும் வாக்குவாதங்கள் உங்கள் கனவுகளை பாதிக்கலாம். தூக்கம் வெறும் ஓய்வு நிலை மட்டுமல்ல, இது உணர்வின் மறைக்கப்பட்ட பரிமாணங்களுக்கான ஒரு வாயில், ஆழ்மனதின் ஒரு ஆய்வகம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நாம் தூங்கும்போது அனுபவிக்கும் அனைத்தும், மிக அற்பமான கனவுகள் முதல் மிகவும் தீவிரமான ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்கள் வரை, நமது மனம், நமது ஆற்றல் மற்றும் நமது வாழ்க்கையின் நோக்கம் பற்றிய மதிப்பிக்க செய்திகள் கொண்டு செல்கின்றன. இப்போது உங்கள் உணர்ச்சி நிலை உங்கள் இரவு அனுபவங்களை நேரடியாக பாதிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பதில்களை பெற உங்கள் மனதை திட்டமிட முடியும். மேலும் கனவுகளும் கூட கற்றலுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். கனவு டைரி எழுதுதல், தெளிவான கனவு தூண்டுதல் மற்றும் தூக்கத்திற்கு முன் ஆற்றல் தயாரிப்பு போன்ற நுட்பங்கள் மூலம் நீங்கள் தூக்கத்தை உணர்வு விரிவாக்கம் மற்றும் சுய கண்டுபிடிப்பு காலமாக மாற்றலாம். இவை அனைத்திற்கும் பிறகு ஒன்று தெளிவாக தெரிந்தால், அது இரவில் நீங்கள் எப்போதும் சும்மா இருப்பதில்லை. நீங்கள் என்ன? தூக்கத்தின் போது தெளிவான கனவுகள், ஆன்மீக சந்திப்புகள் அல்லது உடலை விட்டு வெளியேறும் உணர்வுகள் போன்ற விளக்கமில்லாத அனுபவங்கள் உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் கதையை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் கதை இந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தை மற்றவர்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.